வழக்கமாக தளபதியோட தம்பிகள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் அண்ணனுக்காக நாங்கள் இருக்கோண்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட முதலாளிக்கோ முதலாளியோட குடும்பத்துக்கோ ஒன்றுனா ஓடி வந்து வரிசையில் உட்காந்துப்பாங்க. அந்த அளவுக்கு தன்னோட முதலாளியை கட்டி காப்பாற்றிட்டு வராங்க. ரீசெண்டாக டிவிகே சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் நடந்ததை பற்றியும் விஜய் அவர்கள் பேசினதை பற்றியும் இந்த நம்பர் 1 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அதாவது டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் தான் போட்டி, 2 கட்சிக்குள்ளே தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு அலறிட்டு இருக்கு. அவர் இன்னைக்கு நேற்று சொல்ல, கட்சி ஆரம்பிச்சதுலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்சியை ஒழிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் ஒரு போட்டியா? கட்சி கூட போட்டி போடக்கூடாது, கட்சியை ஒழிக்கணுன்றதில் போட்டி போடக்கூடாது, கோட்பாட்டில் போட்டி போடணும், கொள்கையில் போட்டி போடணும் அப்படின்னு சொல்லியிருக்குது. 2 பேருக்குள்ளே தான் போட்டினா அப்போ இத்தனை வருஷமாக கட்சி நடத்திட்டு இருக்கிற நாங்களாம் யார்? இப்படி பார்த்தீங்கன்னா உண்மையான போட்டி நாத்தாக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசினதை நம்ம எல்லாருமே பார்த்தோம். இந்த மாதிரி மாற்றி பேசுகிற இந்த வாய் இன்னும் என்ன வேணாலும் பேசும், எப்படி வேணாலும் பேசும், எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் பேசும். அதை நம்பினா நமக்கு தான் லாஸ். அதாவது இந்த நம்பர் 2 இருக்கு இல்லையா, இது அந்த கட்சியில் ஒரு கொள்கை பரப்பு செயலாளர்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா, கொள்கையை மட்டும் விட்டுட்டு பரப்பு செயலாளர் வேலையை மட்டும் பண்ணிகிட்டு இருக்கு. அதாவது அவதூறை பரப்புறது, அசிங்கத்தை பரப்புறது, அநாகரியத்தை பரப்புறது, இந்த மாதிரி வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதாவது இந்த நாய் இருக்கு இல்லையா, அது வீட்டில் ஏதாவது போட்டாலும் திங்கும், ரோட்டில் ஏதாவது கடந்தாலும் திங்கும், சாக்கடையில் ஏதாவது கடந்தாலும் திங்கும். அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் எதெல்லாம் கிடைக்குதோ கண்ட இடத்துலலாம் போய் வாய வச்சுட்டு வரும். அந்த மாதிரி தான் இதுவும். என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் அப்படின்லாம் தெரியாது. நம்ம பேசணும், அது வீடியோ வைரல் ஆகணும், நம்ம யூடியூப் சேனலுக்கு காசு வரணும். இதே தான் கொள்கையாக வச்சுட்ருக்கு. இந்த மாதிரி அன்னைக்கு ஒன்று இன்னைக்கு ஒன்று அப்படின்னு பேசுகிறவங்களையும், வாய்க்கு வந்ததெல்லாம் கண்டபடி பேசுகிறவங்களையும் நம்பி கீழே பல தம்பி தங்கை இவங்களை நம்பி போனால் இவங்க நல்லா தான் இருப்பாங்க, நம்ம தான் நாசமாக போகணும். டீயை விட டீ கப்பு சூடாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த டீயை எப்படியாவது குடிச்சிடணும் அப்படின்றத ஒரே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் இவங்க 2 பேரும். வெற்று வாய்ஸ் அவடல்களை மட்டுமே நம்பி வாழும் இந்த பசவாளர்கள் வாழ்க.